அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது என் மூளை நாங்கள் பார்க்க போகிறது என்ன என்றால், நாங்கள் கற்கும் இங்கிலீஷ் மொழி இங்கிலீஷ் ஐடிடி அந்த பாடங்களை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா தாராளமாக நீங்கள் சிங்கள போனாலும் இந்த மொழிகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் கனவுகளை நினைவாக்கணுமா? 3D இலங்கை உத்தியோகம் தொழில் முதலீடு தேவையில்லை. இலங்கை மத்திய செயல்பாடு 10 வருட ஏவுகணை வருமாக இலங்கை நம்பர் 1. ஆண் பெண் யார் வேணாலும் இதை கலந்து கொள்ள முடியும். முதன்மை இல்லை, கல்வி தங்குமையும் இல்லை. இப்போ நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஸ்கிரீன் தெரியும் கோல் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளவும் முடியும். நீங்கள் இதில் வேலைகள் செய்ய விரும்பினால் நீங்கள் இந்த நம்பருக்கு ஸ்கிரீன் தெரியல நம்பருக்கு கால் செய்யலாம், தயார் பண்ணலாம். இதில் தேவையான விவரங்களை மேற்கொண்டு நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இதிலே நீங்கள் தேவைப்பட்ட வாய்ச்சி கொள்ள முடியும். இதில் விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இது உங்கள் கல்விக்கான தேடல். விரும்பினர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். வணக்கம். இப்போ உங்க பர்ஸ்ல இருக்கிற நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு, அதாவது NIC, சீக்கிரமே ஒரு பழங்கதையாக போகுது. ஆமாங்க, அதுக்கு பதிலா வரப்போற இலங்கையோட புத்தம் புதிய டிஜிட்டல் அடையாள திட்டம்னா என்ன, அது நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது, வாங்க அதை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். இந்த புது திட்டம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி, இப்போ நாம வச்சிருக்கிற NIC கார்டுக்கு என்ன ஆகும்? அதை தூக்கி போடணுமா? அதுக்கான பதில்ல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. சரி, முதல்ல இந்த மாற்றத்தை புரிஞ்சுக்க அறிமுகப்படுத்த போற இந்த புது டிஜிட்டல் சிஸ்டம்னா என்ன, அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த திட்டத்தோட அதிகாரப்பூர்வ பெயர் ஸ்ரீலங்கா யூனிக் டிஜிட்டல் ஐடென்டிட்டி, சுருக்கமா SLUDன்னு சொல்றாங்க. இது எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு கேட்டா இன்னும் பல மாசம் ஆகும்னு நினைக்காதீங்க. இதே மாசம், அதாவது ஏப்ரல் நடுவுலயே இந்த திட்டம் தொடங்க போகுது. இதுல இருந்தே அரசாங்கம் எவ்வளவு வேகமா இதுல வேலை செய்யுதுன்னு தெரியுது இல்லையா? ஆனா இது வெறும் ஒரு புது ஐடி கார்டு மாதிரி மட்டும் பார்க்காதீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இலங்கையோட டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்புங்கிற ஒரு பெரிய திட்டத்தோட அஸ்திவாரமே இதுதாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, எதிர்காலத்துல கவர்மெண்டோட எல்லா டிஜிட்டல் சேவைகளும், அதாவது ஹெல்த், பேங்கிங், எஜுகேஷன் எல்லாமே இந்த ஒரே ஒரு ஐடியோட கனெக்ட் ஆயிடும். சரி, இவ்ளோ பெரிய திட்டத்தை கொண்டு வர்றாங்களே, இதுக்கு பின்னாடி என்ன டெக்னாலஜி இருக்கு? யார் இதை செய்ய போறாங்க? வாங்க அந்த விஷயங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்தோட டெக்னாலஜி பேக்போனே மாசிப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இதுல என்ன ஸ்பெஷல்னா, இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எந்த ஒரு கம்பெனிக்கும் சொந்தமானது கிடையாது. யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இதனால செலவு ரொம்பவே குறையும். அது மட்டும் இல்லாம நமக்கேத்த மாதிரி மாற்றங்களை செஞ்சுக்க முடியும். எல்லாமே வெளிப்படையா இருக்கும். இந்த சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு இந்தியாவோட டாப் டெக் கம்பெனிஸான இன்ஃபோசிஸ், TCS, ப்ரோடியன், ரெயில்டெல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ்னு 5 நிறுவனங்கள் ப்ரீ குவாலிஃபை ஆகியிருக்காங்க. முக்கியமா இந்தியால ஆதார் திட்டத்தை வெற்றிகரமா செஞ்ச அனுபவம் இந்த கம்பெனிகளுக்கு இருக்கு. அதனால இந்த திட்டத்தோட நம்பகத்தன்மையும் அதிகரிக்குது. இந்த பார்ட்னர்ஷிப்ல வேலைகளை தெளிவா பிரிச்சிருக்காங்க. இந்திய அரசாங்கம் இந்த டெக்னாலஜியை உருவாக்க போற மெயின் சிஸ்டம் இன்டகிரேட்டர், அதாவது MSIயை செலக்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்துல இலங்கை அரசாங்கம் அது இங்க நிர்வகிக்கிற லோக்கல் சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது MSPயை செலக்ட் பண்ணுவாங்க. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். இதெல்லாம் ஓகே, ஆனா இது எப்படி வேலை செய்யும்? ரொம்ப முக்கியமா, நாம இதை எப்படி யூஸ் பண்ண போறோம்? இதை நாம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, லாக்கர் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப் மூலியமா தான். இது கிட்டத்தட்ட உங்க போன்ல இருக்கிற ஒரு டிஜிட்டல் பர்ஸ் மாதிரி. உங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பத்திரமா வச்சுக்கலாம். ஒரு QR கோடை ஸ்கேன் பண்றது மூலியமாவோ இல்ல உங்க முகத்தை வச்சு ஃபேஸ் ரெகக்னிஷன் மூலியமாவோ ரொம்பவே பாதுகாப்பா இதை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த திட்டத்துல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்க லாக்கர் ஆப் மூலமா எல்லா சேவைகளையும் டிஜிட்டலா பயன்படுத்திக்கலாம். சரி, ஸ்மார்ட் போன் இல்லாதவங்க இல்ல அதை யூஸ் பண்ண விரும்பாதவங்களுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா, அவங்களுக்கு வழக்கம் போல ஒரு அச்சிடப்பட்ட கார்டும் கொடுப்பாங்க. இந்த டிஜிட்டல் மாற்றத்துல யாரும் விடுபட்டு போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. சரி, இதெல்லாம் கேட்கும்போது அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி வருது. இப்போ நம்ம கையில இருக்கிற பழைய NIC கார்டுக்கு என்ன கதி? இங்க நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்க பழைய NIC கார்டு உடனே செல்லாம போகாது. அது இன்னும் 3லேருந்து 5 வருஷம் வரைக்கும் செல்லுபடியாகும். அதனால புது டிஜிட்டல் சிஸ்டத்துக்கு மாறணும்னு யாரும் அவசரப்பட தேவையில்லை. இந்த மாற்றம் மெதுவா படிப்படியா தான் நடக்கும். மக்கள் ரெடியாகிறதுக்கு போதுமான டைம் இருக்கு. அப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? இந்த திட்டத்தோட டைம்லைன் என்ன? நாம எப்போ இந்த மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்? இந்த திட்டத்தோட டைம்லைன் இதுதாங்க.
முதல்ல இந்த மாசம், அதாவது ஏப்ரல் நடுவுல திட்டம் அதிகாரப்பூர்வமா தொடங்கும். அதுக்கப்புறமா நம்மளோட டேட்டாவை எல்லாம் சேகரிக்க ஆரம்பிப்பாங்க. கடைசியா முதல் டிஜிட்டல் ஐடி கார்டு 2026ஆம் வருஷம் 3வது காலாண்டுல, அதாவது வருஷத்தோட மத்திக்கு அப்புறம் கொடுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. சாஃப்ட்வேர் எல்லாம் ரெடியானதும் டேட்டா கலெக்ஷன் வேலை ஆரம்பிக்கும். அப்போ நம்மளோட கைரேகை, புகைப்படம் மாதிரியான பயோமெட்ரிக் தகவல்களை பதிவு செய்யறதுக்கு நாம மாகாண சபைகள், பிரதேச செயலகங்களுக்கு போக வேண்டியிருக்கும். ஆக இலங்கை இப்போ ஒரு புது டிஜிட்டல் உலகத்துக்குள்ள அடி எடுத்து வைக்குது. இந்த டிஜிட்டல் அடையாளம் நம்ம வாழ்க்கையை இன்னும் சுலபமாக்குமா, வசதியா மாத்துமா, இல்ல நம்மளோட பர்சனல் டேட்டா பாதுகாப்பு மாதிரியான புது புது சவால்களை உருவாக்குமா? இது கண்டிப்பா நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்விதான். என்ஐசி இங்கே தேவைப்படவில்லை. நீங்கள் விரும்பினவர்கள் இந்த ஸ்க்ரீன் தெரியும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். அடுத்து ஒரு விளம்பரம் ஒன்று உங்களுக்காக வேண்டி நாங்கள் செஞ்சு வச்சிடும். அந்த விளம்பரத்தையும் நம்ம பார்த்துட்டோம்லாம் வாங்க. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பார்ப்போமா? ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம யாருக்கெல்லாம் வேக் பண்ண விருப்பம்? ஓகே, நிறைய பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஹார்ட்வேர்க்கை மட்டுமே இதில் போட்டு 10,000 வீக்லி 10,000 பேசிக் இன்கம்லேருந்து 14 லட்சம் வரைக்கும் எங்களுக்கு இன்கம் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏர்ன் பண்ணினவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் என்ன சொன்னாலும் நான் இப்போ டோட்டல் இன்கம் 1,10,10,000 ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்களோட டீம்லையும் நிறைய பேர் ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்காங்க. கார், பைக், வீடு, அதே மாதிரி அவங்களோட கனவுகளை நினைவாய் கொண்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எங்களுக்கு ஃபாரின் டூர்ஸ் இருக்குது. மலேசியா அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு சைனா எல்லாம் போக முடியும் ஃப்ரீயாக. அதுவும் எங்களுக்கு கம்பெனி ஃப்ரீயாக எங்களோட ஃபேமிலியை கூட்டி கொண்டு போகிற சான்ஸை இது தருது. இதில் நிறைய டீட்டெயில்ஸ் வேணுமெண்டா கண்டெக்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். இந்த மாதிரி விஷயம் யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். எதிர்பார்க்காம நடக்கும் சில விஷயங்கள். இப்போ நம்ம வளர்ப்பு நாய், பூனை நம்மளை கடிச்சா பிடிக்கும். அது மாதிரி தான் நாங்கள் எதுக்காக வேண்டி இந்த பூனை இவரை கடிக்க போகுதுன்னு தெரியா இந்த வீடியோ நாங்கள் போட்டிடும். போய் பார்த்து வாங்க. இந்த கேள்வி உங்களுக்காக வேண்டி இப்போ நான் கேட்க போகிறேன். வாங்க. இப்போ உங்கள் தாய் ஒரு பக்கம், மனைவி இன்னொரு பக்கம் இருந்தால் நீங்கள் யாரை காப்பாற்றுவீங்க? நாளைக்கும் இதே போல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.